நாம் இடைவெளிக்கு முன்பாக பெருங்காய சூரணம் என்ற சூரணத்தை தயாரித்து பல்வேறு வகையான வயிறு நோய் உடையவர்களுக்கும் வயிற்று பொருமல் நோய் உடையவர்களுக்கும் ஒரு தீநீர் ஒன்றை தயாரித்து பார்த்தோம். அதிலிருந்து ஒரு அற்புதமான துணை மருத்துவத்தை பார்க்கலாம். இந்த மருத்துவத்தின் அற்புதமான பலன் என்னவென்றால், அந்த தீநீருக்கும் நோய் கட்டுப்படவில்லை என்றால் அதைவிட மிக அற்புதமான ஒரு துணை மருத்துவத்தை நாம் கொண்டு அந்த நோயை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காய சூரணம். பல்வேறு வகையான பொருட்களை நெய்யில் வறுத்து நாம் தயாரித்த பெருங்காய சூரணம். அடுத்ததாக தூய்மையான சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து சுத்தப்படுத்தப்பட்ட சுக்கு. இவை இரண்டையும் கொண்டு நாம் அற்புதமான ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக முதலில் நாம் 50 மில்லி அளவிற்கு தண்ணீரை காய்ச்ச வேண்டும். நம் சித்தர் பெருமக்கள் பல்வேறு வகையான பரிபாஷைகளில் தீநீர், கஷாயம், கிழாம் என்று கூறுகிறார்கள். இவை அனைத்திற்குமே ஒரே பொருள்தான். கஷாயம் என்றாலும் தீநீர் என்றாலும் கிழாம் என்றாலும் ஒரே பொருள். ஆகையால் நேயர்கள் இதற்காக தனிப்பட்ட முறையில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதற்கு எல்லாம் ஒரே பொருள்தான். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் சுக்கை 5 கிராம் அளவிற்கு சேர்த்து கஷாயமாக மாற்ற வேண்டும். தூய்மைப்படுத்தப்பட்ட சுக்கு சேர்ந்து இப்பொழுது நமக்கு சுக்கு கிழாம் கிடைத்துள்ளது. அந்த கிழாத்தில் இருந்து 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். சுக்கு தீநீரில் இருந்து நமக்கு ஏற்கனவே தயாரித்து வைத்து எடுத்துக்கொண்ட அந்த பெருங்காய சூரணத்தில் இருந்து 2 கிராம் அளவிற்கு சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். 96 வகையான குன்ம நோய்களும் வயிற்று பொருமல் நோய்களும் மிக எளிமையான முறையில் எண்ணி 21 நாட்களுக்குள் சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு சுக்கு கிழாம் தீநீரை நாம் தயாரித்து பெருங்காய சூரணத்தை அதில் சேர்த்து வைத்துள்ளோம். இந்த தீநீரை காலை மாலை இருவேளையும் உணவு உண்ட பிறகு பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே குடித்து வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று நோய்கள் அத்தனையும் 21 நாட்களுக்குள் பூரணமாக தீர்ந்துவிடும். கண்டிப்பாக இந்த சூரணத்தை நீங்கள் தயாரித்து வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். தேவைப்படுகின்ற காலத்தில் நமக்கு பயன்பாடாக இருக்கும்.